உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புபட்ட சுரேஷ் சலே சற்று முன் அதிரடி கைது. திருமணம் செய்த இளம் தம்பதி விபத்தில் பலி. தூசு தட்டப்படும் மாகந்துர மதுஸ் கொலை சம்பவம் யார் யார் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் தெரியுமா? வெளிவந்த பின்னணி. அம்பத்தலேயில் ஹோமியோபதி மையம் என்ற பெயரில் பாலியல் வேலையில் பெண்கள் சுற்றி வளைத்து கைது. தப்பியோடிய கோட்டபாயவுக்கு சிங்கப்பூரில் நடந்த தரமான சம்பவம். தமிழர்கள் மீது நடந்த இனப்படுகொலைதான் நாமலின் உரை இரத்தானமைக்கு காரணம். பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அதிரடி. பாதுகாப்பு அமைச்சரும் பொலிஸ் மா அதிபரும் உடனடியாக பதவி விலக வேண்டுமென கடும் எச்சரிக்கை. அனுர அரசில் ராஜபக்சக்களின் கைப்பொம்மைகளுக்கு நேர்ந்த கதி. வெடிக்கும் போராட்டம், தொடரும் எரிவாயு தட்டுப்பாடு. தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையினரால் சுரேஷ் சாலே பேலியகொடை பகுதியில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சனல் 4ஆல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் சாலே 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் புலனாய்வு சேவையின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட போதிலும் பாதிரியார் ரொஹான் சில்வா தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அவரை அந்த பதவியில் இருந்து ஜனாதிபதி நீக்கி மற்றொரு அதிகாரியை அந்த பதவிக்கு நியமித்தார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 நடந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அண்மையில் ஆலோசகராக பணியாற்றி வந்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பிரித்தானியாவின் சனல் 4 ஒளிபரப்பிய சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தின் வெளிப்பாடுகளை தொடர்ந்து நடந்த குற்றவியல் விசாரணையின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளது. அசாத் மௌலானா குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்த கூற்றுக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சிடம் ரொஹான் சில்வா கோரிக்கை விடுத்த பின் அமைச்சகம் தொடர்புடைய முறைப்பாட்டை பதில் காவல்துறை ஆய்வாளர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பியது. சனல் 4இல் பேசிய அசாத் மௌலானாவின் தனிப்பட்ட செயலாளராக முன்பு பணியாற்றிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் முன்னதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பின்னணியில் சுரேஷ் சாலே தொடர்பிலும் வாக்குமூலங்கள் பெறப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தம்புள்ளையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட தம்பதி நேற்று முன்தினம் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். 22 வயதுடைய தம்புள்ள யாபகமவை சேர்ந்த நிலந்த பூர்ணா என்ற இளைஞரும் அவரது வருங்கால மனைவியான நவோத்யா செனவிரத்ன என்ற இளம் பெண்ணுமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதோடு கம்பகவில் உள்ள நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்த இந்த ஜோடி அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் தங்கியிருந்துள்ளனர். தம்புள்ளையில் உள்ள தங்கள் பெற்றோர் வீட்டுக்கு விடுமுறையில் மோட்டார் சைக்கிளில் சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வத்துப்பிடிவல பகுதியில் பேருந்து மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சக்கள் தமிழர்கள் மீது நடத்திய இனப்படுகொலைதான் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளமைக்கு காரணம் என பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அதிரடியாக தெரிவித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் யூனியன் ஏற்பாடு செய்த உரை நிகழ்வுகள் எந்த காரணத்துக்காகவும் இதுவரை ரத்து செய்யப்பட்டதில்லை. இவ்வாறு ரத்து செய்வதை கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதலாகவும் தன் புகழுக்கான இழுக்காகவும் அந்த நிறுவனம் பார்க்கின்றது. இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் உரை ரத்து செய்யப்பட்டமை அரிதான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு என்றும் தெரிவித்துள்ளனர். இதற்கு பிரதான காரணம் தமிழர்கள் மீது நாமலின் குடும்பத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலைதான். அப்படி தமிழர்களை கொன்றவர்களை இப்பொழுது எங்களுக்கு முன்னால் உரையாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்றும் நாமல் ராஜபக்சவின் குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக இழைத்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சொல்லொன்னா துயரங்கள் உலகமே அறிந்தது என்றும் தெரிவித்துள்ளனர். அத்தகைய ஒரு பின்னணியை கொண்டவருக்கு உயரிய மேடைகளை வழங்குவது அறமற்ற செயல் என்பதை தமிழ் மாணவ சமூகம் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளதோடு இதை ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனியன்கள் தெளிவாக உணர்ந்துள்ளதாகவும் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முல்லேரியா காவல் பிரிவில் உள்ள அம்பத்தலை பகுதியில் ஹோமியோபதி சிகிச்சை மருத்துவமனை என்ற போர்வையில் இயங்கி வந்த பாலியல் மையம் குற்றப்பிரிவு அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்ட போது பலர் வசமாக சிக்கியுள்ளனர். 3 சந்தேக நபர்களும் அந்த நிறுவனத்தின் ஹோமியோபதி மருத்துவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ சிகிச்சை என்ற பொய் காரணம் சொல்லி பாலியல் சேவைகளை வழங்க குறித்த இடம் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதோடு வாடிக்கையாளர்களிடம் 1 மணி நேரத்திற்கு 7,000 ரூபாய் வசூலிப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
தலங்கம அக்குரேகொடவில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை சுட்டுக் கொன்ற வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் இரண்டாவது சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு நேற்று தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்தில் வைத்து விசாரணை அதிகாரிகளின் சிறப்பு நடவடிக்கையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி அக்குரேகொடவில் காரில் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் இரட்டை கொலை நடந்து தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பலாங்குடை காவல் பிரிவில் கடந்த 21ஆம் தேதி குற்றத்தோடு தொடர்புடைய முதல் சந்தேக நபரை போலீசார் கைது செய்ததோடு பல நாட்கள் விசாரணையில் இரண்டாவது துப்பாக்கிதாரியும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேரர்களில் மிக பிரபலமாக சர்ச்சைகளில் சிக்கும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தற்போது தனது வழக்குகளுக்காக பணம் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. ஒரு காலத்தில் பௌத்த மதத்தை காப்பாற்றுவதற்காக தாங்கள் முன்னின்று பாடுபட்டவர்கள் அந்த நிலை இப்பொழுது மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பிட்டிய சுமணரத்ன தேரர், டான் பெரியசாத், சிங்களராவிய அமைப்பினர் போன்றோர் பௌத்த மதத்தை காப்பாற்றுகின்றேன் என்ற பெயரில் பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களுக்கு பண உதவிகள் செய்ய அந்த காலத்தில் இவர்களுக்கு பலர் இருந்துள்ளதோடு ராஜபக்சர்கள் இவர்கள் பின்னால் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிட வேண்டியது. தங்கள் ஆட்சிக்காக ராஜபக்சர்கள் தேரர்களை கைப்பொம்மைகளாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரகலைய போராட்டத்தில் தப்பியோடிய கோட்டபாய ராஜபக்ச சிங்கப்பூர் பெனிசுலா ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது இன்னொரு நாட்டின் அழுத்தத்திலேயே பதவி விலகலுக்கான கடிதத்தை சமர்ப்பித்தார். பதவி விலகுவதற்கான எவ்வித தீர்மானத்தையும் அவர் எடுத்திருக்கவில்லை என்றும் அசங்க அபேகுணசேகர இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். அசங்க அபேகுணசேகர பூலோகவியல் அரசியல் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர், வருகை தரும் விரிவுரையாளர் மற்றும் முன்னாள் அரசியல்வாதி ஓசி அபேகுணசேகரவின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரகலைய போராட்டத்தின் போது கோட்டபாய முதலில் மாலைதீவுக்கும் பின்னர் சிங்கப்பூருக்கும் அங்கிருந்து தாய்லாந்துக்கும் தப்பி சென்றுள்ளார். இந்த பயணத்துக்கு உத்தியோகபூர்வமற்ற நிலையில் இந்தியாவை அவருக்கு உதவி செய்துள்ளது. சிங்கப்பூர் பெனிசுலா ஹோட்டலில் பதவி விலகல் கடிதத்தை வெளிநாட்டு பாதுகாப்பு துருப்புக்களை பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த ரகசியங்கள் குறித்து சிங்கப்பூர் ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களை அசங்க அபேகுணசேகர வெளிப்படுத்தியுள்ளார். வெளிநாடு ஒன்று கோட்டபாய ராஜபக்சவுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தார். இந்திய ரோ புலனாய்வுத்துறை இறந்த இலையில் இருந்து வரும் துர்நாற்றத்தை போன்றது என குறிப்பிடும் அவர் இந்த திட்டம் ரோவின் செயற்பாடுதான் என்று தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு உடனடியாக தீர்வு கோரி எரிவாயு நிறுவனத்திற்கு முன்பாக இன்று போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசீல சம்பத் தலைமையில் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், ஆனாலும் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சுமார் 80,000 கொள்கலன்கள் சந்தைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிவாயு தேவையுடைய பெரும்பாலான பகுதிகளுக்கு லிட்ரோ நிறுவனமும் மீதமுள்ள பகுதிகளில் லேப் நிறுவனமும் தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். எரிவாயு கொள்கலன் ஏற்றப்பட்ட பாரவூர்திகள் நகரத்துக்கு வருவதைக் கண்டு அந்தந்த பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதாக சில பிரதேச செய்திகள் வெளிவந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவர் அரிய வகை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணம் அடைந்துள்ளார். 16 வயதான ஒனேத் மெத்மிகா என்ற 11ஆம் வகுப்பில் கல்வி கற்று வந்த மீதுடமுல்லவை சேர்ந்த மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு அகில இலங்கை பூப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்று தனது பாடசாலைக்கும் மீதுடமுள்ள கிராமத்திற்கும் பெரும் புகழை சேர்த்த பெருமையை பெற்றுள்ளார். மிகவும் அரிய வைரஸ் நோயால் இவர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இந்த நிலை 2.5 லட்சம் பேரில் ஒருவரையே பாதிக்கின்றது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வைரஸ் அல்லது பாக்டீரியா உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு, மூளை மற்றும் முதுகுத்தண்டில் உள்ள பாதுகாப்பு சவ்வை தாக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஓனத்தின் தந்தை சாமர தனுஷ்க, என் மகனுக்கு எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை. அவர் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் தான் இருந்தார். வாந்தி மற்றும் தலை சுற்றல் காரணமாக கடந்த சனிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு MRI ஸ்கேன் மூலம் அவரது மூளையில் உள்ள சவ்வுகள் உறிந்து வருவது தெரிய வந்தது. அவரது இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் நின்றுவிட்டது. அவரின் அனைத்து பதக்கங்களும் கோப்பைகளும் இருந்த போதிலும் என் மகன் இன்று இல்லை என்று கவலை தெரிவித்துள்ளார். பிணைமுறி மோசடி வழக்கில் சிக்கியிருக்கும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து நாடு கடத்த அரசாங்கம் ராஜதந்திர தலையீட்டை மேற்கொண்டு வருவதாகவும் மகேந்திரனை நாடு கடத்துவது ஒரு எளிய நடைமுறை அல்ல என்றும் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். மகேந்திரன் இல்லாத போதும் அவருக்கு எதிரான வழக்குகள் நடந்து கொண்டுதான் வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு இது ஒரு எளிய நடைமுறை அல்ல. அவர் நாட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் வழக்குகளை தொடர்வோம். அவரை விரைவில் வீழ்த்த நாங்கள்
ராஜதந்திர தலையீட்டை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பான எவரும் தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சட்டத்தின் முன் அனைவரையும் பொறுப்பேற்க வைப்பது அரசின் இப்போதைய நோக்கம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாக்கந்துர மதுஸ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் காவலில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விரிவான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிய வந்துள்ளது. மாக்கந்துர மதுஸ் துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு 18 மாதங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டிருந்த போது அவரோடு தொடர்புடைய 80க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் கசிந்த நிலையில் அதில் சில அமைச்சர்களும் உள்ளடங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் 20 அதிகாலை மாளிகாவத்தை வீட்டு தொகுதியில் வைத்து மது சுட்டுக் கொல்லப்பட்டார். மறைத்து வைக்கப்பட்டிருந்த 22 கிலோகிராம் ஹெரோயினை அவர் மீட்கச் சென்ற நேரம் திட்டமிட்ட குற்றக்குழுக்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பலத்த பாதுகாப்பில் இருந்த மதுஸ் மீது துப்பாக்கி சூடு எப்படி நடத்தப்பட்டது என்ற கேள்வி இப்பொழுது வரை நீடிக்கின்றது. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த விசாரணைகளை முன்னெடுத்த சானி அபேசகர போன்ற அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டு விசாரணைகளும் முடக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வசமிருந்த மதுஸ் திடீரென மேல்மட்ட அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். மதுசுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளை பாதுகாக்கவே இந்த திட்டமிட்ட கொலை என்ற சந்தேகம் சிவில் அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகள் கடந்தும் இந்த மரணம் தொடர்பில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது ஆரம்பமான விசாரணைகள் மூலம் மதுசின் போதைப்பொருள் வலையமைப்பில் இருந்த அரசியல்வாதிகள் மற்றும் அவரது கோடிக்கணக்கான சொத்துக்கள் குறித்த உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கஷ்டம் என்றால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் உடனடியாக பதவியில் இருந்து விலக வேண்டும் என மக்கள் குரல் அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு படுகொலை கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் எதிர்பார்ப்புக்கு மாறாக படுகொலை கலாச்சாரம் இப்பொழுது பலமடைந்து அதிகரித்துள்ளது. நீதியை நிலைநாட்டும் நீதிமன்ற அதிகாரிகள், சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் இப்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அரசாங்கத்துக்கு தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் பொறுப்பு உள்ளது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் தோல்வி அடைந்துள்ளது என்றும் பொது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் சகல கட்டமைப்பும் பலவீனம் அடைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.